அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண்ட் பயிற்சி மையம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 இப்போ நம்ம ஃப்ரீயா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போறேன். இப்போ 10ஆம் தேதி உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 1க்கான சிலபஸ் கொடுத்துருந்தேன், எக்கனாமிக்ஸ். இப்போ அதுக்கு என்னென்ன படிக்கணும், வேர் டு ஸ்டடி தான் இந்த வீடியோ. எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல போனீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வாட்ஸ்அப் குரூப் வந்துருவீங்க. நான் உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு குரூப்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கினே இருப்பேன். இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கான வரிகள் தான் இது. துயரங்கள் துரத்தும் துவண்டு விடாமலும், கவலைகள் நெரிக்கும் கலங்கி விடாமலும், தோல்விகளை வேள்விகளாக்கி தடைகளை உடை, தடம் பதி சிகரம் தொடு, லட்சியம் கொள் நிச்சயம் வெற்றி அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையான வரிகளோடு இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது இது முற்றிலுமே டோட்டலா உங்களுக்கு 20 டெஸ்ட் நான் கண்டக்ட் பண்ண போறேன். எத்தனைன்னா 3 மாசத்துக்கு 20 டெஸ்ட்டுகள் உங்களுக்கு நடக்கும். டெஸ்ட் நம்பர் 1 10ஆம் தேதி சொல்லியிருக்கிறேன். இப்போ டெஸ்ட் நம்பர் 1ல உங்களுக்கு நான் எக்கனாமிக்ஸ் தரப்போறேன். இப்போ உங்களுக்கு டவுட்னா இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். புரியுதுங்களா? இது முற்றிலும் ஃப்ரீ தான். 2026 அப்படின்ற ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். புரியுதுங்களா? இப்போ நீங்க என்னென்ன படிக்கணும் எக்கனாமிக்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 11th எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி நீங்க 6th இருந்து 10th வரைக்கும் கம்பல்சரி என்ன பண்ணும், எக்கனாமிக்ஸை ஃபுல்லாவே வாசிங்க. அதான் எக்கனாமிக்ஸோடைய பேசிக்ஸே தான். 6th இருந்து 6ல இருந்து 10th வரைக்கும் இருக்கிற எக்கனாமிக்ஸ் ஃபுல் டாபிக்கும் படிங்க. இப்போ நம்ம புக் வைஸா தான் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்றேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எக்கனாமிக்ஸ், அடுத்தது பாலிட்டி. இது உங்களுக்கு நல்லா டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா ஷெடியூல் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது 11th எக்கனாமிக்ஸ் என்னென்ன பாடம் படிக்கணும். அதாவது பொருளாதாரத்தின் இயல்புகள், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அப்ப நீங்க இந்த நுண்ணிய பொருளியல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டாபிக்கை நீங்க கம்பல்சரி பார்க்கணும். அப்பதான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது, மைக்ரோ மேக்ரோ அதை யார் பிரிச்சது, அப்ப நாளடைவில் எக்கனாமிக்ஸ் எப்படி வளர்ச்சி அடையுது அப்படின்றத இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸை நீங்க கம்பல்சரி ஃபர்ஸ்ட் பாடத்தை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 7வது பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாடம் எதுனா இந்திய பொருளாதாரம். இந்த 7, 8, 9, 10, 11 இந்த பாடம் ஃபுல்லாவே நீங்க என்ன பண்ணணும்னா கிளியரா இருக்கணும். எப்படி கிளியரா இருக்கும்னா, எப்படியாப்பட்ட கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி இந்த 5 பாடத்திலுமே நல்லா கிளியரா இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். எக்ஸாம் கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் இதுல தான் இருக்கும். இது 11th நியூ புக். ஃபர்ஸ்ட் நியூ புக்கை படிங்க, அதுக்கப்புறம் ஓல்டு புக்கை கம்பேர் பண்ணுங்க. புரியுதுங்களா? இதுக்கு அடுத்தது 12th நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, மேக்ரோ எக்கனாமிக்ஸை கம்பல்சரி பாருங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணி விடுங்க, மேக்ரோ எக்கனாமிக்ஸை ரீட் பண்ணி விடுங்க. அதுக்கு அடுத்தது இந்த 2வது பாடம் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியம், நாட்டு வருமானம். நாட்டு வருமானம் கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும், நல்லா படிங்க. நாட்டு வருமானம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு சிலபஸ்ல பணவியல் அப்படின்ற ஒரு டாபிக்கே இருக்கு. அதனால பணவியல் பொருளியல் அப்படின்ற பணவியல் கொள்கை அப்படின்னு ஒரு டாபிக்கே இருக்கு. அப்ப பணவியல் பொருளியலை கிளியரா படிச்சிங்க. நான் சொல்றதெல்லாம் ரொம்ப டெப்தா படிக்கணும். நல்ல அதுல எப்படியாப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்தாலும், ஸ்டேட்மெண்ட் வைஸா சரி, எப்படி வந்தாலும் நீங்க அதுல மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து பேங்கிங் படிங்க. வங்கியல் கம்பல்சரி படிக்கணும், வங்கியல் படிக்கணும். அதுக்கு அடுத்தது பன்னாட்டு பொருளியல் பாருங்க. அதுக்கு அடுத்தது பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள், ஆர்கனைசேஷன் கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும், இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது நிதி பொருளியல் பாருங்க, நிதி பொருளியல் கம்பல்சரி பாருங்க. அதுக்கு அடுத்தது சுற்றுச்சூழல் பொருளியல், இதுல அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசா இருக்காது, ஆனா பாருங்க. அடுத்தது பொருளாதார மேம்பாடும் திட்டமிடுதலும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இப்ப நான் சொன்னது என்னது, 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப 7, 8 12th 8 பாடம் நீங்க நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? 11th ஒரு 6 பாடம், 12th ஒரு 8 பாடம். இதெல்லாம் நீங்க கிளியரா முடிக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11th ஓல்டு புக்கு எக்கனாமிக்ஸ். இப்ப இதுல என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க சிலபஸ், அதாவது இந்த 2 பாடத்தை தவிர மீதி 10 பாடமும் நீங்க என்ன பண்ணணும்னா பார்க்கணும். ஏன்னா அப்படியே சிலபஸ்ல இருக்கு. அதனால இந்த பாடம் ஃபுல்லாவே அப்படியே ஒரு வாட்டி ரீட் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நீங்க புது புக்ல படிச்சதுதான் இருக்கும், சிலது மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 10 பாடம் நீங்க என்ன பண்ணணும், அப்படியே சின்ன சின்ன பாடம் தான் அது, அப்படியே எல்லாத்தையும் கண்டினியூவா பாருங்க. அதுக்கு அடுத்தது 12th எக்கனாமிக்ஸ் ஓல்டு புக்கு. இதை பொறுத்த வரைக்குமே நீங்க என்ன படிக்கணும்னா,
வருமானம், இது பணக்கொள்கை படிங்க. அடுத்தது நிதியியல் கொள்கை படிங்க. இந்த 2 பாடமும் ரொம்ப நல்லா பார்த்துங்க. புரியுதுங்களா? ஆல்ரெடி நியூ புக்ல படிச்சிருப்பீங்க. அதை அப்படியே என்ன பண்ணுங்க, பணக்கொள்கை, நிதியியல் கொள்கை, இந்த 2 பாடத்தையும் இந்த ஓல்டு புக்ல பார்த்துங்க. இதுதான். இது வந்து நீங்க நல்லா கிளியரா பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கிறேன். இப்போ 3 கொஸ்டின் பேப்பர் அனுப்பியிருக்கிறேன். குரூப் 1 அண்ட் குரூப் 2, குரூப் 4 இந்த 3 கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்துருக்கிறேன். இந்த 3 கொஸ்டின் பேப்பருடைய ஜிகே, சைக்காலஜி, மேக்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கம்பல்சரி எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா லாங் டைம் இருக்குன்றதுனால ஏனோ தானோன்னு பார்க்காதீங்க. ஒரு நாட்களையும் நீங்க ஒரு டார்கெட்டை கிளியரா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்துன்னு போயினே இருக்கணும். ஒரே டார்கெட்ல உட்காந்து நாளைக்கு பார்த்துக்கலாம்னு அப்படி போயிட்டீங்கன்னா உங்களால சுமைகள் ரொம்ப அதிகமாயிடும். இந்த ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்க ஒரு 80% முடிச்சிட்டாலே போதும். அடுத்த டெஸ்ட்டுக்கு அப்போ போக ரிவிஷன் வரக்குள்ள என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியா பண்ணலாம். நல்லா பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். நல்லா கிளியரா ஒரு டெஸ்ட்டையும் நீங்க கிளியரா முடிச்சுட்டே வாங்க. ஏன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் கிட்ட போயிட்டோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டை நோக்கிய உங்களுடைய பயணங்கள் கிளியரா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த லெவல் போகக்குள்ள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னது கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப கூடிரும். அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.